பண்டைய தமிழர்களோட மதியான நேர வாழ்வியல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். காலை வாழ்வியல் எப்படி இருந்துச்சுன்றத போன வீடியோல போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்ப வீட்டு பெண்கள் மதியான நேரம் சாப்பாட்டுக்கு உணவை தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கேத்த உணவுப் பொருட்கள்லாம் இருக்கிறது ஒரு பக்கம். வீட்டில் சமைக்கிறதுக்குன்னு ஒரு பானையில தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை பொக்கிஷமா எடுத்து அதைத்தான் சமையலுக்கு ஊற்றுவாங்க. அந்த தண்ணி எங்க எடுக்கப்பட்டது தெரியுமா? பண்டைய தமிழ்ல ஊருக்குன்னு ஒரு குளம் இருக்கும். குளிக்கிறதுக்கு இருக்கும், விளையாடுறதுக்கு இருக்கும், துவைக்கிறதுக்குன்னு இருக்கும். ஒரு குளத்திலையும் மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு குளத்துல மட்டும் மக்கள் கையெடுத்து கும்பிடுவாங்க, அதை புனிதமா கருதுவாங்க. அந்த குளத்துல தாமரை இருக்கும். தாமரைக்கு ஒரு சாதாரண நீரை தண்ணீரா சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. தாமரையோட மகத்துவம் அது. அந்த நீரை தான் பானையில போட்டு வச்சுப்பாங்க, சமையல்ல பயன்படுத்துவாங்க. தமிழன் கொடுத்த சமையல் கலையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சமையல்ல மற்ற பொருள்லாம் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதுல பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் ரொம்ப தரமா இருக்கான்னு பாக்குறது தான் முதல் படி. இப்ப உணவு தயாராகி முடிஞ்சிருக்கும். பெரும்பாலும் சாம்பார், குழம்பு இருக்கும். கண்டிப்பா ரசம், மோர், நெய் எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க சாப்பாடு தயாராயிருச்சுல, சரியா 12 மணிக்கு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே விவசாயிங்க, வியாபாரி, எந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சாப்பிட வீடு திரும்பிடுவாங்க. அவங்களுக்கு ஓய்வு நேரம் அது. மதியான சாப்பாடு ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா உட்காந்து உண்ண ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஒரு சாப்பாடை இனிப்புல இருந்து ஆரம்பிப்பாங்க. பனவெல்லம் அந்த மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. இனிப்பு எப்பவுமே ஒரு மனிதனோட உமிழ்நீரை கூட்டி தரும். உமிழ்நீர் கூடுனா நாக்கோட சுவையும் கூடும். நடுவில் மற்ற சுவையெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக கசப்பு சாப்பிட்டு முடிப்பாங்க. ஏன்னா கசப்பு உமிழ்நீரை கம்மி பண்ணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இனிமேல் எதுவும் சாப்பிடணுன்ற எண்ணம் வராது. இதையெல்லாம் தாண்டி இங்க அறிவுபூர்வமான ஒரு விஷயம் நடக்கும். தமிழர்கள் எப்பவுமே ஒரு உணவை ஒரு நாளிகைக்குள்ள ஒன்று முடிச்சிருவாங்க. ஒரு நாளிகைனா 24 நிமிஷம்னு அர்த்தம். 24 நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் அந்த உணவோட இயற்கையான சூடுபட்டு அந்த உணவோட முழு சத்தம் தங்கி இருக்கும்னு தமிழர்கள் படிச்சு வச்சிருந்தாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி காலை தண்ணியால கழுவி ஈரம் பண்ணிட்டு உட்காருவாங்க. அந்த ஈரம் காயறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். இதுதான் கணக்கு. சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடுவாங்க. யாரோடவும் பேச மாட்டாங்க. எப்படியும் மதியான சாப்பாட்டில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஏழைக்காச்சு சாப்பாடு போட்டுருவாங்க. எப்படியும் 12 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட இலை மாட்டுக்கு போகும். அது சாப்பிட்டுக்கும். அதுதான் சத்து. எதுவுமே எந்த இடத்துலையும் வீணாக்கப்படாது. ஏதோ ஒரு பயனுக்கு உதவ தான் செய்யும். 12 மணிக்கு மேலே 2 மணி வரைக்கும் அந்த ஊர் முழுக்க வெயிலுக்கு அடியில் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போயிடுவாங்க, இல்ல மரத்துக்கு அடியில இருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழர்கள் சூரியனையும் சூரிய வெயிலையும் அழகா படிச்சு வச்சிருந்தாங்க. அது எவ்வளவு முக்கியம், அது என்னென்னலாம் பயன் தரும்னு எல்லாத்தையும் படிச்சு வச்சிருந்தாங்க. அதுல மதியானம் 12ல இருந்து 2 மணி வரைக்கும் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு ரவின்னு பேர் வச்சாங்க. அது ரொம்ப கொடுமையானதுன்னு குறிப்பிட்டாங்க. அந்த வெயில் நேரத்துல எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. உடல்ல செரிமான பிரச்சனை வரும். அதனால அந்த நேரத்துல சாப்பிடவும் மாட்டாங்க. முக்கியமா சின்ன பசங்கள வெயில்ல விளையாட விட மாட்டாங்க. பெரும்பாலும் உட்காந்து ஓய்வெடுப்பாங்க. வீட்டுக்குள்ள விளையாடுற விளையாட்டு விளையாடுவாங்க. அதே மாதிரிதான் மருத்துவர்களும் பெரும்பாலும் அந்த நேரத்துல மருத்துவம் பண்றதை தவிர்ப்பாங்க. மருந்தும் செய்ய மாட்டாங்க. யாரும் எந்த ஒரு முக்கியமான முடிவும் அந்த நேரத்துல எடுக்க மாட்டாங்க. ஒரு சிறப்பான சக்தி உள்ள நிகழ்வா அந்த நேரத்துல என்ன நடக்கும்னா, தமிழனோட சமையல் கலையில 2 முக்கியமான தொகுதி இருக்கு. ஊறல், வடகம். ஊறல்னா உப்புல ஊற வச்சு அதை காய வைக்கிறது. வடகம்னா எண்ணெயில பொரிக்கிறதுக்கு அதை வெயில்ல காய வைக்கிறது. இந்த 2ஐயும் ரவியான 12ல இருந்து 2 மணி வெயில்ல தான் காய விடுவாங்க. மசாலா பொருட்கள், வீட்டுக்கு காய வைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அந்நேரத்துல தான் காய வைப்பாங்க. பெரும்பாலும் வெயில்ல காய வைக்கக்கூடிய மருந்தும் மருத்துவத்துக்கு தேவைப்படுற இலைகளையும் அந்நேரத்துல தான் காய விடுவாங்க. ரவியான அந்த நேரத்துல சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெயில் இந்த மாதிரி பொருட்கள்ல இருக்கிற விஷத்தன்மைய உச்சத்துல சுத்தம் பண்ணும். இத வீட்டு பெண்கள் அழகா ஒரு பொருளையும் பக்குவப்படுத்தி காய வைப்பாங்க. இதோட அந்த ரவி நேரம் முடியுது. முடிஞ்ச உடனே காலையில எப்படி மக்கள் எல்லாம் பரபரப்பா கிளம்புனாங்களோ அதே மாதிரி இப்பயும் அவங்க வேலைக்கேத்த மாதிரி பரபரப்பா கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ரவியும் முடிஞ்சது, உடம்புல தெம்பும் இருக்கு.
பயிர் அருமையா விளையிற நேரம் அது. விவசாயிங்க கடின உழைப்புல அந்த 2 மணி வெயிலுக்கு கீழே வேர்வை சொட்ட சொட்ட உழைச்சிட்டு இருப்பாங்க. உடம்புல இருக்கிற அசுத்தம் அனைத்தும் அந்த நேரத்துல வேர்வையா வெளிவரும். அவங்களுக்கு ஆரோக்கியமும் அதுதான். அதனாலேயே பண்டைய தமிழ்ல அவ்வளவு எளிமையா விவசாயிங்களுக்கு மட்டும் எந்த நோயுமே வராது. இப்ப விளைஞ்ச பயிரெல்லாம் கணக்கு போட்டு ஒன்னு ஒன்னா கட்டி வண்டியில எடுத்துட்டு போவாங்க. கடல்ல இருந்தும் எல்லா பொருளையும் சேகரித்து கடல் வணிகர்கள் சிப்பி, சுண்ணாம்பு, முத்து, பவளம், சங்கு போன்ற மூலப்பொருட்கள், மருத்துவ குணம் கொண்ட கற்கள், கடல் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கடல் வணிகர்கள் படகுல கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்படி கொண்டு வந்த எல்லா பொருளும் சந்தையில ஒன்று சேரும். சந்தை மீண்டும் உச்சக்கட்ட இயக்கத்துல மக்கள் வணிகத்தால இயங்கி கொண்டிருக்கும். வெளிநாட்டிலிருந்தும் உள்ள ஆள் வந்து மக்கள் வணிகத்துல ஈடுபட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த ஊரோட நாணய காசை உருக்கி அச்சிடும் வேலையும் நடந்துட்டு இருக்கும். இரும்பு போன்ற ஆயுதங்களையும் உருக்கி கோர்க்கிற வேலையும் நடந்துட்டு இருக்கும். இப்போ ஊருக்குன்னு இருக்கிற கோயிலுக்குள்ள ஊர் பெரியவர்கள்லாம் சேர்ந்து இனி என்னென்னலாம் விழா வருது, அதை எப்படி எப்படி நடத்தணும், எவ்வளவு பொருளாதாரம் தேவை, எவ்வளவு பொருட்கள் தேவை எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. ஊர்ல உள்ள குழந்தைகளோட தனித்திறமையை முன்பே குறித்து வைத்து அவர்களுக்கு இனி வரும் விழால என்னென்னலாம் வாய்ப்பு கொடுக்கலான்றதையும் முக்கியமா திட்டமிடுவாங்க. அவங்க தான் அடுத்த தலைமுறைக்கு வரப்போறாங்க. அவங்களோட தனித்திறமை அறிவது ரொம்ப முக்கியமான விஷயம். இதே நேரத்துல உயரிய ஆசான்களும் தன் சீடர்கள் சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்க ஒவ்வொரு பாடமும் இயற்கையின் வழியில இருக்கும். 5 பூதங்களோட தன்மையை சொல்லி தருவாங்க. சுய சிந்தனையை பத்தி சொல்லி தருவாங்க. ஒரு கட்டத்துல ஆர்வம் உச்சத்துல சென்று அந்த குழந்தை தன்னோட தனித்திறமையை திறந்துரும். தனக்கான வாழ்க்கையை அந்த மனிதன் பார்த்துப்பான். இனிமேல் எந்த குருவும் அவனுக்கு தேவைப்பட மாட்டான். ஒரு ஆசானோட வேலை இதுதான். கோவில்ல இனி வரும் விழாக்கேத்த மாதிரி பயிற்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். இசை, நடனம், நாடகம், தெருக்கூத்து போன்ற பயிற்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாம் பெரிய மரியாதை செய்து இனி வரும் விழாக்கு அழைத்து கொண்டிருப்பாங்க. எப்பவுமே பேச்சாளர்களுக்கு மதிப்பு அதிகம். தேவாரம், திருவாசகம் போன்ற உயிர் சம்பந்தப்பட்ட நூல்களின் விளக்கம் எல்லாம் குழந்தைகள் அங்க வரவங்களுக்கெல்லாம் ஓதப்பட்டு கொண்டிருக்கும். இப்ப வீட்டுப்புறத்துல நவதானியங்களை உரல்ல அரைச்சு மாவாட்டக்கூடிய வேலைய எல்லாரும் ஒத்துமையா ஒரே பாட்டு மெட்டோட பாடி அழுப்பில்லாம செய்வாங்க. வீட்டில் சின்ன பசங்க பெரியவங்ககிட்ட இருந்து அவங்க குடி சார்ந்த தொழில், பயிற்சி, வித்தையெல்லாம் கத்துட்டு இருப்பாங்க. இப்ப சூரியன் இன்னும் சில நேரத்துல மறைய போகுது. ஊர்ல உழைத்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் வேலையை முடிச்சு வீடு திரும்புற நேரம் இது. வந்து தன் உடலை குளிச்சு சுத்தம் பண்ணி வீட்டார் அனைவரும் வீட்டுக்கு வெளியே திண்ணை இருக்கும், அங்க வந்து உட்காருவாங்க. காலையில எப்படி சூரியன் உதிச்சு இருட்டு வெளிச்சமானதை வழிபட்டாங்களோ அதே மாதிரி இப்ப சூரியன் மெல்ல மெல்ல மறைஞ்சு இருட்டாக போது அந்த மெல்லமா மாறுற தருணமை உணர்ந்து வழிபட்டு ரசிக்க எல்லாரும் திண்ணையில உட்காந்து பேசுவாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா அந்த நாளை பத்தி, தன் வீட்டை பத்தி பேசுவாங்க. அந்த வெளிச்சம் மெல்லமா மறைகிற அந்த நிகழ்வு கண்ணோட பார்வையை அதிகப்படுத்தும். அந்த நாள் அதோட முடியுது. பின்ன இரவு உணவும் ஓய்வு நேரம் தான். இங்க சொன்னது நிலத்துக்கு நிலம், காலத்துக்கு காலம் மாறும். ஆனா எல்லாத்தையும் சேர்ந்து பொதுவா கொடுக்கப்பட்டிருக்கு. இனி பண்டைய தமிழர்களோட குறிப்பிட்ட சில விழாக்கள், வாழ்வியலை பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.